வாக்குத்தத்தம் உன்னுடையது. சமாதானம், நிம்மதி என்பது இன்றைக்கு இந்த உலக மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையாகும். எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த சமாதானத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் மத்தியில், உலக நாடுகள் மத்தியில் சமாதானம் வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றனர். உண்மையான சமாதானம் மனிதனால் கொடுக்கவும் உருவாக்கவும் முடியாது. வெறும் பேச்சிலே மட்டும் இருக்கும் இந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நான் என்னிடத்தில் உள்ள சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் வேதத்தை நீ கவனி, அதை தினந்தோறும் வாசி. வேதத்தை எப்போதும் நேசி. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போல் இருக்கும். உபத்திரவங்கள் எல்லாருக்கும் உண்டு, ஆனாலும் யாரெல்லாம் என்னிடம் வந்தடைகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. காரணம், உன் உபத்திரவத்தில் உதவி செய்ய நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லா கவலைகளையும் நீ சுமக்காதே. எல்லாவற்றையும் என் மீது வைத்துவிட்டு ஜெபம் பண்ணு. அப்பொழுது என்னுடைய சமாதானம் உன்னை நிரப்பும். வீண் கவலைகளை தூக்கி போடு, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆதார வசனம்: எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7.